காஞ்சிபுரம் என்றவுடன் நம் நினைவுக்கு வரும் பட்டுப்புடவைகளுக்கு ஏராளமான குழந்தை தொழிலாளர்களை உருவாக்கியதில் பங்கு உண்டு. அத்தகைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிலவொளிப் பள்ளிகள் திட்டம் இன்று பொலிவிழந்துவிட்டது. நிலவொளிப் பள்ளி சமூகத்தில் அதன் தாக்கம், அப்பள்ளிகளின் இன்றைய தேவை குறித்து விரிவாக பார்க்கலாம். நவீன உபகரணங்கள் வராத 1990களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பட்டு நெசவு தொழில் ஒரு குடும்பத்தில் உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளையும் கூட கட்டி போட்டிருந்தது. அம்மாவட்ட ஆட்சியராக இறையன்பு IAS பொறுப்பேற்றதும் பெற்றோருக்கு உதவியாக பட்டு நெசவில் ஈடுபட்டிருந்த குழந்தைகள் கல்வி பெற தீட்டிய திட்டமே நிலவொளி பள்ளிகள் திட்டம். ஏற்கனவே இருந்த பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த 14 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் மாலை நேரத்தில் கல்வி பெற வழிபிறந்தது. பள்ளிகளில் இடைநின்ற மாணவர்கள் பலரும் நிலவொளி பள்ளிகள் மூலம் கல்வியை தொடர்ந்து சமூகத்தில் இன்று உயர்ந்த நிலையை எட்டியுள்ளனர். 5th வரைக்கும் தான் படித்தேன். வறுமையின் காரணமாக படிக்க முடியாமல் ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இந்த நிலவொளி பள்ளியில் படித்து 8th 10th +2 3 முடித்து இப்போ டிகிரி முடித்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் இருக்கேன். 10வது வரைக்கும் படிச்சுட்டு தறியில் இருந்தேன். இங்கே பக்கத்தில் நிலவொளி பள்ளின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் நான் சேர்ந்தேன். நான் +2 அதில் +2 நான் படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே டிகிரி படித்தேன். டிகிரி படிச்சுட்டு Group 2 எக்ஸாம் எழுதி இன்னைக்கு Group 2ல் வேலையில் இருக்க. குழந்தை தொழிலாளர்களாக நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த பலரையும் அரசு அதிகாரிகளாகவும் தொழில் முனைவோராகவும் உயர்த்திய நிலவொளி பள்ளிகள் திட்டம் இன்று பொலிவிழந்து காணப்படுகிறது. நிலவொளி பள்ளிகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமையால் 32 பள்ளிகளாக இருந்த நிலவொளி பள்ளிகளின் எண்ணிக்கை இன்று வெறும் 2ஆக குறைந்துவிட்டது. நிலவொளி பள்ளிகள் திட்டத்தை மேம்படுத்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உறுதியளித்துள்ளார். நிறைய பள்ளிகள் மாணாக்கர்களை சேர்த்து பள்ளியில் விடுபட்ட மாணவர்கள் தேவைகள் அறிந்து அவங்க யார் யார் ட்ராப் அவுட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி என்ன படிக்க நினைக்கிறாங்க, எந்த கிளாஸில் ஸ்டாண்டர்டில் இது பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய பள்ளிகள் ஆரம்பிக்கலான் இருக்கோம். நிலவொளி பள்ளிகள் திட்டத்தை செம்மைப்படுத்தி தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யலாம் என்கிறார் அத்திட்டத்தின் பிதாமகரான இறையன்பு IAS அதிகாரி. இந்த இயக்கம் காஞ்சிபுரத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கப்பட வேண்டும். அவ்வாறு தொடங்குகிற போது அங்கே இருக்கிற பல்வேறு மக்கள் இந்த திட்டத்தினால் பயனடைய முடியும். இதை அங்கங்கே இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலமாகவும் படித்த இளைஞர்களின் மூலமாகவும் செய்கிற போது இது மிகுந்த பலனை தரும் என்று நினைக்கிறேன். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் இருந்து இடைநின்ற மாணவர்களை கணக்கெடுத்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆங்காங்கே நிலவொளி பள்ளிகளை தொடங்கிட வேண்டும் என்பது அவரது யோசனை. அதன் மூலம் 100% எழுத்தறிவு என்ற இலக்கை எட்டிவிட முடியும் என்கிறார் இறையன்பு IAS. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.